சிறுவர்களுடைய என கருதப்படுகின்ற எலும்பு கூடுகள் கிடைக்கின்றது. அவர்கள் பயன்படுத்திய விளையாட்டுப் பொருட்கள் பைகள் இருக்கின்றது. இதன் பின்னணியில் என்ன இருக்கும், இது உண்மைத்தன்மை என்ன என்பதை எப்படி கூறக்கூடியதாக இருக்கும்? சிங்கள பௌத்த தீவிரவாதிகளாகிய விமல் வீரவன்சவாக இருக்கலாம், சரத் வீரசேகரவாக இருக்கலாம், அவர்கள் இதெல்லாம் இராணுவத்தினருடைய உடல்கள் என்று கூட ஒரு கதையை கட்டிவிடுகிறார்கள். அவர் ஊடக சந்திப்பங்க நடத்திய அடுத்த நாள்ல இருந்து இங்க பார்த்தா இராணுவத்தின் வாகனம் உண்டு அவடத்தை சுத்தி வட்டம் வருகிறது. எங்கெல்லாம் இராணுவ முகாம்களாக காணிகள் கையகப்படுத்தப்பட்டிருக்கின்றனவோ அங்கெல்லாம் மனித புதகுழிகள் இருக்கின்றன. எங்கெல்லாம் இவர்கள் விகாரைகளை கட்ட முயற்சிக்கிறார்களோ, தையிட்டிய உதாரணமாக இருக்கலாம், எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது. மனித புதைகுழிகளை மூடி மறைப்பதற்காக அந்த இடத்துக்கு மேலே ஆலயங்களை நிர்மாணித்து விட்டால் யாரும் ஆலயங்களை அகற்ற மாட்டார்கள் என்ற விதத்தில் அப்படியே அதை குழி தோண்டி உண்மையை புதைக்கின்ற 2009 இறுதி யுத்தம் நடக்கும் பொழுது எல்லா நாடுகளும் சேர்ந்து மக்களை கொத்து கொத்தாக கொன்று அழிப்பதற்கு உதவி போனார்கள். வவுனியா நகரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற 5 ஏக்கர் 9 பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது. லங்கா ஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம். இன்றும் மற்றொரு சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியினூடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய இந்த நேர்காணல் நிகழ்ச்சியில் நாங்கள் யாரோடு பேசப் போகின்றோம் என்று அவரோடு காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது தெரியும். எங்களோடு இணைந்திருக்கின்றார் வேலன் சுவாமிகள். வடபகுதியிலே மக்கள் பிரச்சனைகள் எங்கெங்கு இருக்கின்றதோ அங்கு வேலன் சுவாமிகள் உடனடியாக அந்த இடத்துக்கு சென்று போராட்டங்கள், பல கோரிக்கைகள் முன்வைத்து பல போராட்டங்களை நடத்தி மக்களுடைய பிரச்சனைகளை நாட்டிற்கு மாத்திரமல்ல முழு சர்வதேச ரீதியிலே ஒரு கவனத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு செயற்பாட்டாளராக வேலன் சுவாமிகள் என்று திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஆகவே பொதுவாக வடபகுதி மக்களுக்கு தெரியும் வேலன் சுவாமிகள் யார், அவருடைய பின்புலம் என்ன. ஆனால் நாங்கள் எதிர்பார்க்கின்றது அதை தாண்டி தென்பகுதியில் இருக்கின்ற எங்களுடைய தமிழர்கள், மலையகத்தில் இருக்கின்ற தமிழர்களுக்கு வேலன் சுவாமிகள் யார், அவருடைய பின்னணி என்ன என்பதை அறியப்படுத்த முகமாக ஒரு நேர்காணல் நாங்கள் இப்பொழுது தயார் செய்திருக்கின்றோம். நாங்கள் விரிவாக பேசலாம் வேலன் சுவாமிகளோடு. வேலன் சுவாமிகள் வணக்கம். வணக்கம் டெல்ஷான், வணக்கம் லங்காஸ்ரீ நேயர்களே. எனக்கும் மிக்க மகிழ்ச்சி இப்படி ஒரு நேர்காணலிலே உங்களை மீண்டும் சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி. ரைட். நான் நடந்த அளவிலே நினைவிருக்கின்றது குருந்தூர் மலைப்பகுதி, அங்கு ஒரு பாரிய போராட்டம் இடம்பெற்றது. அப்பொழுது நான் முதல் தடவையாக அந்த இடத்துக்கு சென்ற போது நான் உங்களை சந்தித்திருந்தேன். அவங்களுடைய குரல் பதிவும் நாங்கள் ஒளிப்பதிவு செய்து வெளியிட்டிருந்தோம். அதற்கு அடுத்ததாக நிறைய போராட்டங்கள், நான் அந்த இடத்துக்கு செல்லாவிட்டாலும் கூட உங்களுடைய ஈடுபாடு, பங்களிப்பு அந்த இடங்களில் நிறைய இடங்கள் இருந்தது. ஆகவே நான் கேட்க விரும்புவது, வேலன் சுவாமிகளுடைய பின்னணியில் யாரும் இருக்கின்றார்களா, உங்களை இயக்குகின்றார்களா, அல்லது நீங்கள் சுயாதீனமாக மக்களுடைய பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்கின்றீர்களா? சில பேர் சொல்கிறார்கள் டயஸ்போராக்கள் வேலன் சுவாமிகளை இயக்குகின்றது, அவருடைய செயற்பாடுகளுக்கு பின்னணியிலே புலம்பெயர் தமிழர் அமைப்புகள் இருக்கின்றது, அவர்கள் தான் பணம் கொடுத்து இதை செய்யுங்கள், இப்படி செய்யுங்கள், இவ்வாறு குழப்பத்தை ஏற்படுத்துங்கள் என்றெல்லாம் கருத்துக்கள் பொதுவாக சமூக வலைத்தளங்கள் சமூகத்தில் இருக்கிறது. இவ்வாறான கருத்துக்கள், கேள்விகளுக்கு உங்களுடைய பதில் என்ன? ஆமாம், நிச்சயமாக பின்னணியிலிருந்து யாராவது வேலன் சுவாமிகளை இயக்குகிறார்கள் என்ற பார்வை பொதுவாக பலர் மத்தியிலே அந்த கேள்வி இருக்கின்றது. அது மிகவும் தவறானது. உண்மையிலேயே என்னை இயக்குவது பின்னணியிலிருந்து ஒரு சக்தி இயக்குகிறது. அது இறைவன் என்று சொல்லலாம், இயற்கை என்று சொல்லலாம், அல்லது அத்தனை மாவீரர்களுடைய அந்த சுயநலமில்லாத அர்ப்பணிப்பு தியாகம் என்று சொல்லலாம், அல்லது ஒரு தேசிய தலைவனுடைய தூய்மையான ஒழுக்கம், பண்பாடு, அந்த உன்னதம் என்று சொல்லலாம். அந்த மனித விழுமியங்கள், அந்த இயற்கை இறைவன்தான் என்னை இயக்குகின்றானே தவிர வேறு யாரும் என்னை இயக்கவில்லை. ஆனால் அனைத்து உறவுகளோடும், குறிப்பாக புலம்பெயர் தமிழர்களோடும், புலம்பெயர் தமிழர் அமைப்புகளோடும், அனைவருடனும் நாங்கள் தொடர்பிலே இருக்கின்றோம். எங்களுடைய குறிப்பாக வடக்கு கிழக்கு தமிழர் தாயக அடிப்படை பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வருகின்ற அந்த முயற்சிகளிலே அனைவருடனும் தொடர்புகளிலே இருக்கின்றோம். அனைவருடைய கருத்துக்களையும் நாங்கள் செவிமடுக்கின்றோம். ஆனால் எங்களுடைய அடிப்படை மனச்சாட்சிப்படியும் புத்தியின்படியும் எது சரி என்று எங்களுக்கு தோன்றுகிறதோ அல்லது எனக்கு தோன்றுகிறதோ அதைத்தான் நான் செயற்படுத்தி வருகின்றேன், பங்கு பெற்றி வருகின்றேன். பலவிதமான போராட்டங்களுக்கு அழைப்பு வரும். அழைப்பு இல்லாமல் எந்த போராட்டத்திலும் நான் பங்கு பெற்றியது கிடையாது. ஆனால் அழைப்பு வருகின்ற அத்தனை போராட்டங்களிலும் பங்கு பெற்றுவதும் கிடையாது. ஆகவே அதை நாங்கள் சரி பிழையை ஆராய்ந்து, தேவைகளை ஆராய்ந்து, அப்படியான ஒரு இடத்திலே தான் இந்த பயணம் நடக்கிறது. அதற்கு இயற்கை இறைவன் துணை நிற்கின்றான் என்பது உண்மை. நிச்சயமாக. இப்பொழுது வேலன் சுவாமிகள் செம்மணி சம்பந்தமான
விடயங்களில் இப்பொழுது அதீதம் காட்டி வருகின்றீர்கள். அண்மையில் இடம்பெற்ற அணையா விளக்கு போராட்டத்திற்கு நீங்கள் முன்னிலை வகித்தீர்கள். ஆனால் நீங்கள் ஊடகங்களுக்கு சொன்ன ஒரு அறிக்கை தான் அரசியல் கட்சிகள், குறிப்பாக தமிழ் தேசியத்தில் இருக்கின்ற தமிழ் அரசியல் கட்சிகளுடைய பிரமுகர்கள், அரசியல் தலைவர்கள் வந்தால் அவர்கள் இங்கு வரக்கூடாது என்பன மாதிரியான ஒரு கருத்தை நீங்கள் முன்வைத்திருந்தீர்கள். அதனை அடுத்து அங்கு வந்த பலரும் அங்கு இருந்தவர்களால் துரத்தப்படுகிறார்கள், விரட்டப்படுகிறார்கள். இதன் உண்மையான தன்மை என்ன? இது என்ன நடந்தது? நீங்கள் இதை வேண்டுமென்றே செய்தீர்களா அல்லது இதன் பின்னணி என்ன? ஆமாம், நிச்சயமாக அடியேனுடைய அந்த கருத்து உரைக்கும் அடுத்த நாள் 3வது நாள் நடைபெற்ற சம்பவங்களுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்பதுதான் உண்மை. ஏனென்றால் 3வது நாள் நடைபெற்ற சம்பவங்களிலே அந்த எதிர்ப்புகளை வெளியிட்டவர்கள் நான் சொன்ன கருத்தின் அடிப்படையிலான சிந்தனையிலே அதை செயற்படுத்தி இருக்கவில்லை. அது ஒரு கட்சியினுடைய உள்கட்சி மோதல் விவகாரம் ஒரு இடத்திலே வெளிப்பட்டு இருக்கிறது. 2வது, அரசின் மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய பொதுவான எதிர்ப்பு. ஏனென்றால் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை மக்கள் வைத்திருந்தார்கள் இந்த அனுர அரசின் மீது. ஆனால் அது முற்றுமுழுதாக ஏமாற்றப்பட்ட நிலையில் தான் இன்று மக்கள் இருக்கிறார்கள். ஆகவே அதன் காரணமாக வருகின்ற எதிர்ப்பு, அப்படியான எதிர்ப்பு அந்த இடத்தில் மட்டுமில்லை, பல இடங்களிலே அரசு சார்ந்த பிரதிநிதிகளுக்கு எதிர்ப்பு வெளியிடப்படுகிறது. ஆகவே அந்த அடிப்படையில் தான் அந்த சம்பவங்கள் நடைபெற்றன. இருந்தாலும் அந்த 3வது நாள் இது ஒரு அணையா விளக்கு போராட்டம் என்று ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக அது முன்னெடுக்கப்படும் பொழுது அப்படியான ஒரு சம்பவங்கள் நடைபெற்றது துரதிர்ஷ்டமானது. அது நடந்திருக்க கூடாது என்பதுதான் எங்களுடைய நிலப்பாடாக இருக்கிறது. கருத்துக்களை முன்வைக்கும் பொழுது 2வது நாள் நான் உரையாற்றி இருந்தேன், நீதி உரை என்கிற பேரிலே உரையாற்றி இருந்தேன். நீதி உரையிலே நீதியை எடுத்து சொல்வது ஒரு ஆன்மீக தலைவராக, ஒரு தமிழ் தேசிய செயற்பாட்டாளராக அடியனுடைய கடமை. இப்போ எங்களுடைய மக்களுக்கு கூட சரியான அரசியல் விழிப்புணர்வு கிடையாது. எது சரி, எது பிழை, எது நீதி, எது அநீதி என்ற தெளிவின்மை இருக்கும் பொழுது அதை தெளிவாக புரிய வைக்க வேண்டியது சமய தலைவர்களுடைய, ஆன்மீக தலைவர்களுடைய, சிவில் செயற்பாட்டாளர்களுடைய அடிப்படை கடமையாக இருக்கிறது. ஆகவே அந்த அடிப்படையிலே நீதி கேட்டு போராடுகின்ற ஒரு போராட்டத்திலே அநீதிக்கு துணை போனவர்கள் வந்து நீதி கேட்டு போராடுகின்ற போராட்டத்திலே நீதியை கேட்கும் பொழுது அது இந்த பிள்ளையையும் கிள்ளி தொட்டிலையும் ஆட்டுவது போன்ற ஒரு செயற்பாட்டினாலே அந்த போராட்டம் ஒரு உண்மையான ஒரு சத்தியமான போராட்டமாக அது அமையாது. அது ஒரு போலியாக, நடிப்பாக அமையும். அந்த கருத்தை தான் நான் அடிப்படையிலே சொல்லியிருந்தேன். ஏனென்றால் ஈழத்தமிழர்களாகிய நாங்கள் வடக்கு கிழக்கிலே எங்களுடைய தாயகமாக கொண்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலிலே நாங்கள் சர்வதேச நீதியை கேட்டு நிற்கிறோம் என்ற அடிப்படையிலே எங்களோட போராட்டம் இருக்கிறது. ஆனால் சர்வதேச நீதியையும் தாண்டி, ஏன்னா சர்வதேசத்திடம் கூட இன்று நீதி இல்லை, அதுதான் உண்மை. 2009 இறுதி யுத்தம் நடக்கும் பொழுது எல்லா நாடுகளும் சேர்ந்துதான் மக்களை கொத்தாக கொன்று அழிப்பதற்கு உதவி போனார்கள். ஆகவே சர்வதேசத்திடம் கூட நீதி இல்லாமல் அதையும் தாண்டி இயற்கையிடம்தான் நீதி இருக்கிறது. நான் இயற்கை என்னை இயக்குகிறது என்று சொன்னேனே, அந்த இயற்கையிடம்தான் நான் நீதி கேட்கின்றேன். ஒரு ஆன்மீகவாதியாக, ஆன்மீக தலைவராக இயற்கையிடம் நீதி கேட்கும் பொழுது என்னுடைய மனச்சாட்சிக்கு நான் சரியாக நடக்க வேண்டும். நான் ஏதாவது ஒரு சுயநலத்தை வைத்துக்கொண்டு இதிலே பயணிப்பேனாக இருந்தால் இயற்கை எனக்கு எதையும் தரப்போவது கிடையாது. ஆகவே அந்த அடிப்படையில் தான் அந்த கருத்து அன்று முன்வைக்கப்பட்டது. இப்பொழுது அன்றைய தினம் நீங்கள் அந்த இடத்திலே பிரதானமாக இருக்கின்றீர்கள். கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாமல் போய்விட்டதா? காரணம், டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடன் ஒரு நேர்காணல் செய்திருக்கின்றேன். அந்த நேர்காணலில் அவர் கூறுகின்றார், சுயலாப அரசியலுக்காக அங்கு சிலர் செயற்பட்டார்கள். ஆகவே இதில் பொதுமக்கள் வந்தவர்களை விரட்டவில்லை, அங்கு வேறொரு குழுவினர் இருந்தார்கள். அப்படியான குழுவினரோடு இணைந்துதான் இவர்கள் அரசியல் தலைமைகள் அங்கிருந்து துரத்தப்பட்டார்கள் என்ற ஒரு கருத்தை கூறியிருந்தார். ஆகவே அந்த சுயலாப அரசியல் நோக்கங்களுக்கு செயற்பட்டவர்கள் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தார்களா அல்லது அவர்கள் வேறாக இருந்தார்களா? அவர்களை கட்டுப்படுத்த முடியாமல் போனதா? இல்லை, உண்மையிலேயே அந்த அடிப்படையிலே அந்த அணையா விளக்கு போராட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தவர்கள் வந்து மக்கள் செயல் என்ற அமைப்பினர். அடியேன் மக்கள் செயல் அமைப்பிலே அங்கத்தவர் அல்ல. அப்ப மக்கள் செயல் அமைப்பினர் வந்து எங்களை அணுகி பொத்திவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரெழுச்சி இயக்கத்தினுடைய P2P இயக்கத்தினுடைய ஆதரவை கேட்டு நின்ற சந்தர்ப்பத்திலே நாங்கள் முழுமையான ஆதரவை வழங்கி இருந்தோம். ஆகவே மக்கள் செயல் அமைப்பினர் தான் அங்கு இருக்கக்கூடிய அனைத்து ஏற்பாடுகளையும், அனைத்து விடயங்களையும், அங்கே ஒழுங்கமைப்புகளையும் செய்திருந்தார்கள். அது ஒரு தன்னார்வ இளையோர் அமைப்புகள் பல இணைந்துதான் அந்த மக்கள் செயல் என்ற அமைப்பு உருவாக்கம் பெற்றது. ஆகவே எளியவர்கள் என்ற வகையிலே அவர்களுக்கும் இது ஒரு அனுபவம். அவர்களும் முதலாக ஒரு அரசியல் சார்ந்த போராட்டமாக இதனை
முன்னெடுத்திருந்தார்கள். அதற்கு முதல் அவர்கள் வெள்ளப்பெருக்கு நிவாரணம் போன்ற உதவிகளைத்தான் செய்திருந்தார்கள். ஆகவே அவர்களுக்கும் இது ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருந்திருக்கும் என்ற அடிப்படையிலும், அடுத்தது ஒரு சில குழுவினர் அங்கே ஒரு சில செயற்பாடுகளை செய்திருந்தாலும் அவர்களும் பொதுமக்களிலே ஒரு அங்கத்தவர்கள்தான் என்னதான் சொன்னாலும். அப்போ அந்த அடிப்படையிலே அங்கே இருந்திருக்கக்கூடிய பொதுமக்களுடைய ஒரு வெளிப்பாடாக, அல்லது அந்த நீங்கள் சொன்னது போல ஒரு சில சுயலாப அரசியல் உள்ள குழுக்களாக கூட இருக்கலாம், அவர்களுடைய வெளிப்பாடாக அந்த இடத்துல அது நடந்த பொழுது இந்த மக்கள் செயல் அமைப்பினர் அதை கட்டுப்படுத்த முயற்சி செய்தார்கள். நீங்கள் காணொளிகளை பார்த்தால் உங்களுக்கு தெரியும், அந்த கட்டுப்பாடையும் மீறி அந்த சில செயற்பாடுகள் அங்கே இடம்பெற்று விட்டன. அப்போ அந்த அடிப்படையிலே சி.வி.கே. சிவஞானம் ஐயா அவர்களோடு நடந்த விஷயம் பார்த்தால், அவர் வந்து அஞ்சலி செலுத்தி அங்கே மக்களோடு மக்களாக இருந்து அவர் செல்லும் பொழுது குரல் எழுப்பி அந்த இது செய்யப்பட்டதை தவிர அவர் உள்ளுக்கு இருக்கும் போது எந்த குழப்பமும் ஏற்படவில்லை. அது இன்னொரு விதமாக சொல்லப்போனால் வீதியில நடந்த விஷயம் அந்த வளாகத்துக்குள்ள, அந்த போராட்டம் நடந்த வளாகத்துக்குள்ள நடைபெறவில்லை என்றதும். அடுத்தது அன்னொரு அரசாங்கத்தினுடைய அமைச்சர் அங்கு வந்த அந்த சந்தர்ப்பத்திலும் அவர் வந்து அஞ்சலி செலுத்தி விட்டு அங்கே கையெழுத்து போராட்டத்திலே கையெழுத்து வைக்க சொல்லி அவரிடம் கேட்கப்பட்டிருக்கிறேன் நினைக்கின்றேன். அவர் அதை மறுத்திருக்கிறார். மறுத்த பொழுது ஒரு தரப்பினர் குழம்பி இருக்கிறார்கள். இந்த கையெழுத்து வைக்க நீங்கள் மறுக்கிறீர்கள் என்றால் அப்போ இந்த அணையா விளக்கு போராட்டத்தின் கோரிக்கைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப நீங்கள் அந்த கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளாத இடத்துல ஏன் இந்த போராட்டத்துக்கு வந்தீர்கள்? நீங்கள் அப்போ உங்களுடைய அரசியல் நோக்கத்துக்காகவா நீங்கள் இங்கே வந்தீர்கள் என்ற அந்த பின்னணியில தான் அந்த அந்த எதிர்ப்பு வந்து ஆரம்பமாக இருக்கிறது. ஆகவே அதிலே நான் பார்க்கிறேன், ஒரு தமிழ் தேசிய செயற்பாட்டாளராக கையெழுத்து வைக்க கேட்ட பொழுது அதை அவர் மறுத்திருக்கிறார் என்றால் அந்த இடத்திலே அவர்கள் சற்று மனம் வருந்துவது அல்லது குழம்புவது நியாயமானது. ஏனென்றால் அந்த கோரிக்கைகள் எல்லாம் வெளிப்படையாக அனைவருக்கும் தெரியப்படுத்தப்பட்டன ஊடகங்கள் வாயிலாக முதல் நாள் போராட்டம் ஆரம்பிக்கும் பொழுது. ஆகவே அந்த அடிப்படையிலே அந்த கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அங்கே வருவதிலே எந்த ஒரு பயனும் கிடையாது. ஆகவே அதுதான் இப்போ மக்களுடைய எதிர்ப்பாக மாறி இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். இப்பொழுது அரசு தரப்பிலிருந்து வந்தவர்களுக்கும் அந்த எதிர்ப்பு இருந்தது, ஏனைய தமிழ் கட்சிகளுடைய வந்தவர்களுக்கும் அந்த எதிர்ப்பு இருந்தது. இப்பொழுது அரசு தரப்பிலிருந்து சந்திரசேகரன் இருக்கலாம், அமைச்சர் இளங்குமரன், ராஜீவன் ஆகியோருக்கும் இந்த எதிர்ப்பு கடுமையாக இருந்தது. ஆகவே நாங்கள் நீதியை கேட்டிருப்பது, இப்பொழுது பிரதானமாக நாங்கள் நீதியை கேட்பது அரசாங்கத்திடம் தானே, முதன்மையாக அரசாங்கம், அதன் பிறகு சர்வதேச. எங்களுடைய பார்வையில் நாங்கள் அரசாங்கத்தை கேட்கவில்லை. ஏனென்றால் அரசாங்கத்திடம், அதாவது அனுர அரசாங்கமாக இருக்கட்டும், எந்த அரசாங்கமாக இருக்கட்டும், சிங்கள பௌத்த பேரினவாதத்தின் அடிப்படையில் தான் எல்லா அரசாங்கங்களுமே இருக்கின்றன. மகாவம்சத்தினுடைய அடித்தளத்தில் தான் அனைத்து அரசாங்கங்களும் இயங்குகின்றன. ஆகவே அந்த அடிப்படையிலே யார் ஆட்சிக்கு வந்தாலும் ஈழத்தமிழர்களுடைய இந்த இனப்பிரச்சனை, தமிழ் தேசிய பிரச்சனை தொடர்பாக ஒரே நிலைப்பாட்டைத்தான் அவர்கள் எடுக்கிறார்கள். ரணில் விக்ரமசிங்கே இருந்த பொழுது என்ன கொள்கைகளை வகுத்திருந்தாரோ அதே கொள்கைகள், அதே பாதையில் தான் இப்பொழுது அனுர அரசும் பயணிக்கிறது. ஆகவே அந்த அடிப்படையிலே வந்து நாங்கள் அரசிடம் எந்த நீதியையும் எதிர்பார்க்கவில்லை. கடந்த 75 வருடங்களாக எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற அனுபவம் அதாகத்தான் இருக்கிறது. ஆகவே நாங்கள் சர்வதேசத்திடம்தான் நீதியை கேட்டு நிற்கிறோம். இந்த செம்மணி படுகொலைகளை பொறுத்த வரையிலே ஒரு சர்வதேசத்தினுடைய மேற்பார்வையிலே அந்த அகழ்வு பணிகள் நடைபெற வேண்டும். அப்பொழுதுதான் சரியான நீதி கிடைக்கும் என்பதை உறுதிப்படுத்த முடியும். என கடந்த காலத்திலே பல விடயங்கள் நடைபெற்றிருக்கின்றன. அரசிடம் சம்பளம் வேண்டுகின்ற அரசு அதிகாரிகள், ஊழியர்கள் எப்படியோ நேரடியாகவோ மறைமுகமாகவோ அரசினுடைய அழுத்தத்துக்கு உட்பட்டு தான் அவர்கள் பணி செய்ய வேண்டிய சூழ்நிலையிலே இருக்கிறார்கள். ஆகவே கொலையை செய்தவன், இனப்படுகொலையை செய்தவனே நீதி வழங்குவான் என்று எதிர்பார்க்க முடியாது. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் சர்வதேசத்திடம் எங்களுடைய நீதியை கோரி நிற்கின்றோம். எப்பொழுது வேலன் சுவாமிகள் செம்மணி சம்பந்தமாக பிரதான பேச பொருளை செம்மணி தான், ஊடகங்கள், அரசியல் வட்டாரங்கள் எதுவுமே செம்மணி குறித்து உங்களுடைய பார்வையில் என்ன மாதிரியான விடயங்களை கூற முடியும்? இப்பொழுது நாளுக்கு நாள் அங்கு சிறுவர்களுடையது என கருதப்படுகின்ற எலும்பு கூடுகள் கிடைக்கின்றது. அவர்கள் பயன்படுத்திய விளையாட்டு பொருட்கள் பாடசாலைக்கு கொண்டு போ அல்லது வேறு விதமாக வைத்திருந்த பைகள் இருக்கின்றது. இப்படியான நாளுக்கு நாள் கிடைத்துக்கொள்ள இப்போ சிறுமிகளின் உடை என்று கூறக்கூடிய துணிகள் அங்கு கிடைக்கின்றது. இதன் பின்னணியில் என்ன இருக்கும்? இது உண்மைத்தன்மை என்ன என்பதை எப்படி கூறக்கூடியதாக இருக்குமா? துப்புரவு செய்யும் பொழுது கூட, மேலோட்டமாக துப்புரவு செய்யும் பொழுது கூட அங்கே எண்புக்கூடுகள் சிறுவர்கள் இன்று கண்டெடுத்திருக்கிறார். ஆக அது பார்த்தால் அது அந்த பிரதேசம் முழுமையாகவே ஒரு பெரிய ஒரு இப்போ இதுவரையிலேயே பிரதானமாக ஒரு மனித புதகுழியில் இருந்துதான் இப்போ 40க்கும் மேற்பட்ட எலும்புக்கூடுகளும் உடல் எச்சங்களையும் மீட்டிருக்கிறார். இப்படி ஒரு மனித புதகுழி அல்ல, பல மனித புதகுழிகள் அங்கே இருக்கின்றன போலத்தான் இருக்கிறது. ஆக இது ஒரு பெரிய ஒரு இனப்படுகொலை, இன அழிப்பு எங்களுடைய தாயகத்திலே நடந்தது
என்பதை உறுதிப்படுத்துகின்ற ஒரு அடிப்படை விடயமாக இருக்கிறது. அதே நேரத்தில் தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய சிங்கள பௌத்த தீவிரவாதிகளாகிய விமல் வீரவன்சவாக இருக்கலாம், சரத் வீரசேகரவாக இருக்கலாம், அவர்கள் இதெல்லாம் இராணுவத்தினருடைய உடல்கள் என்று கூட ஒரு கதையை கட்டிவிடுகிறார்கள். அவர் ஊடக சந்திப்பங்க நடத்திய அடுத்த நாள்ல இருந்து இங்க பார்த்தா இராணுவத்தின் வாகனம் உண்டு அவடத்தை சுத்தி வட்டம் வருகிறது. இப்ப நாளைக்கு இவர்கள் ஏதாவது ஒரு நிலையில ஒரு சில இராணுவத்தினுடைய எண்புக்கூடுகளை கொண்டு தாங்களாக அங்க வந்து போட்டுவிட்டு கூட இந்த கதையை திசை திருப்பலாம். அதனால்தான் நாங்கள் உடனடியாக சர்வதேசம் இந்த விடயத்திலே தலையிட வேண்டும், சர்வதேசத்துடைய மேற்பார்வையிலே இந்த அகழ்வு பணி நடக்க வேண்டும் என்பது எங்களுடைய பிரதான வேண்டுகோளாக இருக்கிறது. ஆகவே இந்த செம்மணி மனித புதைகுழி என்பது எங்களுடைய இனத்துக்கு இழைக்கப்பட்ட அநீதியை எம்மவர்களுக்கும் சர்வதேசத்துக்கும் தென்னிலங்கை சிங்கள சகோதரர்களுக்கும் அனைவருக்கும் எடுத்து சொல்லுகின்ற ஒரு களமாகத்தான் இருக்கிறது. இதே போல பல மடங்கு மனித புதைகுழிகள் நடைபெற்றது தான் முள்ளிவாய்க்கால் எங்களுடைய 2009 யுத்த இறுதிக்கட்ட நகர்வுகளாக இருக்கலாம். ஆகவே அங்கே கூட வட்டுவாகலில் இருக்கக்கூடிய கோத்தபாய கடற்படை முகாம் என்ற முகாம் இன்னும் விடுவிக்கப்படவில்லை. எங்கெல்லாம் இராணுவ முகாம்களாக காணிகள் கையகப்படுத்தப்பட்டிருக்கின்றனவோ அங்கெல்லாம் மனித புதைகுழிகள் இருக்கின்றன. எங்கெல்லாம் இவர்கள் விகாரைகளை கட்ட முயற்சிக்கிறார்களோ, தையிட்டி உதாரணமாக இருக்கலாம், எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது. ஏன்னா உலக வரலாற்றில் அப்படியே வேறு இடங்களில் நடைபெற்றிருக்கிறது. ஆகவே மனித புதைகுழிகளை மூடி மறைப்பதற்காக அந்த இடத்துக்கு மேலே ஆலயங்களை நிர்மாணித்து விட்டால் யாரும் ஆலயங்களை அகற்ற மாட்டார்கள் என்ற விதத்தில் அப்படியே அதை குழி தோண்டி உண்மையை புதைக்கின்ற சதித்திட்டங்கள் எல்லாம் நடைபெற்று இருக்கின்றன உலக வரலாற்றிலே. ஆகவே அப்படியான ஒரு பின்னணியிலே முள்ளிவாய்க்கால் என்ற விடயத்தை நாங்கள் எடுக்கும் பொழுது அது இன்னும் மிகப்பெரிய விடயங்களை வெளியிலே கொண்டு வரும் என்ற ஒரு அடிப்படையிலும் இந்த செம்மணி புதைகுழிகள் இப்பொழுது கண்டெடுக்கப்படுகின்ற எண்புக்கூடுங்கள் மனித எச்சங்கள் கூட எந்த காலப்பகுதிக்குரியவை என்பது இன்னும் சரியான விதத்திலே ஆராயப்படவில்லை. அநேகமாக 95ஆம் ஆண்டுக்கு பிற்பட்ட இராணுவம் யாழ்ப்பாணத்தை கைப்பற்றியதன் பிற்பாடு மாணவி கிருஷாந்தியினுடைய படுகொலை மற்றும் ஏனைய உறவினர்களுடைய படுகொலை அதோடு தொடர்புபடுத்தி அனைவரும் சிந்திக்கிறார்கள். ஆனால் இது சில நேரம் 2009 இராணுவத்திடம் கையளிக்கப்பட்ட எமது குழந்தைகள் உறவினர்களுடைய சடலங்களாக கூட இருக்கலாம். ஏன்னா அந்த இராணுவ முகாம் 2012ஆம் ஆண்டு வரை அந்த இடத்துல இருந்திருக்கிறது. ஆகவே இதை சரியான விதத்திலே இந்த ஆய்வுகளை மேற்கொண்டால்தான் எங்களுக்கு நீதி கிடைக்கும் என்ற அடிப்படையிலே உண்மையை கண்டறிதல், நிலைமாறு நீதியிலே முதலாவது கூறு உண்மையை கண்டறிதல். ஆகவே ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் பேரவை கூட நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திலே இந்த நிலைமாறுகால நீதியை வலியுறுத்தி இருக்கிறார்கள், டிரான்சிஷனல் ஜஸ்டிஸ். ஆகவே நிலைமாறுகால நீதியில் 4 தூண்கள் இருக்கின்றன. அதில் முதலாவது உண்மையை கண்டறிதல். அப்போ அதுக்கு சரியான ஆதாரங்கள் இங்கே கிடைத்திருக்கின்றன. இவற்றை சரியான விதத்திலே ஆய்வு செய்து கொண்டு வருவதற்கு நாங்கள் சர்வதேசத்தினுடைய உதவியை உடனடியாக எதிர்பார்த்து நிற்கின்றோம். இப்பொழுது தொடர்ச்சியாக போராட்டங்கள் தொடருமா? இது சம்பந்தமாக, செம்மணி சம்பந்தமாக போராட்டங்களை தொடர்வதற்கு நீங்கள் சிந்தித்திருக்கின்றீர்களா? தொடர்ச்சியாக ஆமாம், இது சம்பந்தமான போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே பல சிந்தனைகள் பலரிடம் பல அமைப்புகளிடம் இருக்கின்றன. ஆகவே எதிர்வரும் காலங்களில் இது ஒரு அடுத்த கட்ட ஒரு நிலையை அடையும் பொழுது நிச்சயமாக அடுத்த ஒரு தொடர் போராட்டம் இந்த சந்தர்ப்பத்திலே செய்யப்பட வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. ஆகவே இந்த அணையா விளக்கு போராட்டம் என்பது 3 நாட்கள் நடத்தப்பட்ட போராட்டம் என்பது ஒரு ஆரம்ப நிலையாக இருக்கிறது. அது காலப்போக்கிலே அது படிப்படியாக அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி நிச்சயமாக நகரும் என்றொரு சூழலிலே தொடர்ச்சியாக நாங்கள் போராட்டங்களை உறவுகள் முன்னெடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய P2P இயக்கத்தினுடைய நிலப்பாடாகவும் இருக்கிறது. வேலன் சுவாமிகள்கிட்ட இப்போ இது நாங்கள் நிறைய பேசிட்டோம் செம்மணி சம்பந்தமாக. இதை தாண்டி ஒரு கேள்வி என்னன்னு சொன்னால், வேலன் சுவாமிகள் எப்பொழுது ஆரம்பிக்கின்றீர்கள் இந்த அரசியல் ரீதியான ஆர்ப்பாட்டங்கள், மக்களுடைய பிரச்சனைகளை குரல் கொடுக்க எப்பொழுது நீங்கள் ஆரம்பிக்கின்றீர்கள்? ஆமாம், இது உண்மையிலேயே சொல்லப்போனால் வேலன் சுவாமிகளாக நான் ஒரு துறவியாக இந்த மண்ணுக்கு வந்ததன் பிற்பாடு 2009ஆம் ஆண்டிலேயே ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. அந்த நேரம் நான் சிம்மியா மிஷன்லே மலையகத்திலே இருந்தேன். மலையகத்திலே நுவரெலியாவிலே ரம்பொடை என்கிற ஊரிலே ஒரு ஆஞ்சநேயர் ஆலயம் இருக்கிறது, சிம்மியா மிஷனுக்குரிய ஆலயம். அந்த ஆலயத்துக்கு பொறுப்பான சுவாமியாக நான் மலையகத்திலே இருந்த பொழுது இங்கே 2009 யுத்தம் இறுதிக்கட்டத்தை அடைந்து எங்களுடைய மக்கள் இடம்பெயர்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே, அதாவது வன்னியிலே வவுனியாவிலே செட்டிக்குளம் முகாம், ராமநாதன் முகாம், அந்த முகாம்கள் இருக்கும் பொழுது அங்கு நாங்கள் நேரடியாக மக்களுக்கு பல உதவிகளை அந்த காலப்பகுதியில் 2009 செப்டம்பர் அக்டோபர் மாத காலப்பகுதிகளில் செய்திருந்தோம். அப்போ அந்த மக்கள் எல்லோரும்
ஒரு இடத்திலே எப்படி தங்களுடைய வாழ்க்கையை முன்னெடுத்தார்கள், அந்த ஐடிபி கேம்ப்ஸ், இன்டர்னலி டிஸ்பிளேஸ்ட் முகாம்கள் என்ற அடிப்படையில் இடத்தங்கள் முகாம்களில் பார்த்த பொழுது இந்த யுத்தத்தினுடைய கோர விளைவுகள் எவ்வளவு தூரம் பாதித்திருக்கின்றன என்ற ஒரு பின்னணியை அங்கே பார்த்த பொழுது என்னுடைய இந்த தமிழ் தேசியத்துக்கான ஒரு துறவியாக நான் வகிபாகம் வகிக்கின்ற பயணம் உண்மையாக ஆரம்பித்து விட்டது. 2009 முள்ளிவாய்க்காலோடு அது ஆரம்பம் என்று சொல்லலாம். அதுக்கு பிறகு 2011ஆம் ஆண்டு அடியேன் வதிவிட சுவாமியாக யாழ்ப்பாணத்துக்கு நான் வருகிறேன், சிம்மியா மிஷன் ஊடாக. அதன் பிற்பாடு அப்பப்போ நடக்கின்ற அரசியல் போராட்டங்களிலே பங்கெடுத்திருக்கிறேன். எழுக தமிழ் நிகழ்வுகளிலே வடக்கிலும் கிழக்கிலும் முழுமையாக பங்கு பெற்றி இருக்கிறோம். எழுக தமிழ் நிகழ்வு அது மட்டுமல்ல, காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடைய போராட்டங்களிலே பங்கு பெற்றி இருக்கிறோம். ஆனால் ஒரு வரையறையுடன் தான் நான் பங்கு பெற்றிய காரணத்தினால மக்களுக்கு பெரிய அளவுக்கு அது சென்றடையவில்லை. மற்றும் அவர்கள் சிம்மியா மிஷன் சார்ந்த அடிப்படையிலும் எனக்கு சில வரையறைகள் இருக்கின்ற காரணத்தினால் அந்த விடயங்களை நான் ஒரு வரையறைக்கு உட்பட்டுத்தான் செய்ய வேண்டிய தேவை வந்தது. ஆகவே அந்த அடிப்படையிலே உண்மையிலே குறிப்பிட்டு சொன்னால் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு 2021ஆம் ஆண்டு பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை அந்த 5 நாள் தொடர் பயணம், அந்த போராட்டத்துக்கு பிறகுதான் வேலன் சுவாமிகள் என்ற பாத்திரத்தை யார் என்று எல்லோருக்கும் உண்மையிலே தெரிய வருகிறது. அப்போ பலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த 2021 பிப்ரவரி மாதம் தான் அடியனுடைய அரசியல் பயணம் அல்ல தமிழ் தேசிய பயணம் ஆரம்பம் என்று. அது கிடையாது. அதுக்கு நான் சொன்ன போல 2009 இருந்தே துறவியாக இருக்கும் பொழுதே இந்த பயணம் ஆரம்பித்து விட்டது. ஆனால் 2021ஆம் ஆண்டுக்கு பிறகு சுதந்திரமாக சுயாதீனமாக செயற்படக்கூடிய ஒரு தன்மை நான் சிம்மியா மிஷனை விட்டு 2020ஆம் ஆண்டு விலகினதன் பிற்பாடு ஏற்பட்டது. அப்போ அதுக்கு பிறகு 2020ஆம் ஆண்டு நான் சுதந்திரமாக செயற்படுற ஒரு நிலைக்கு வந்ததன் பிற்பாடு என்னாலே இந்த போராட்டங்களிலே சுதந்திரமாக பூர்ண சுயாதீனத்தோடு செயற்படக்கூடிய நிலை ஏற்பட்டு அது இப்பொழுது தொடர்ந்து இந்த பயணித்து கொண்டிருக்கிறோம். பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை அந்த மக்கள் பேரெழுச்சி போராட்டத்துக்கு பிறகுதான் நாங்கள் 2021ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரெழுச்சி இயக்கத்தை அங்குரார்ப்பணம் செய்தோம். P2P இயக்கம் என்று அழைக்கப்படுகின்ற பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரெழுச்சி இயக்கம். இப்பொழுது அந்த இயக்கத்தை படிப்படியாக நாங்கள் வடக்கிலும் கிழக்கிலே மட்டக்களப்பிலே எங்களுடைய அருத்தந்தை ஜெகதாஸ் அடிகளார் இருக்கிறார், அருத்தந்தை யோசப் மேரி அடிகளார் இருக்கிறார்கள். அவர்களுடைய தலைமைத்துவத்தின் கீழும் படிப்படியாக நாங்கள் அந்த இயக்கத்தை கட்டியெழுப்பி வருகின்றோம். இப்பொழுது வேலன் சுவாமிகளுடைய தூர நோக்கம் என்று கேட்டால் எதை கூறுவீர்கள்? நீங்கள் எதுவும் அரசியல் ரீதியான பயணங்களாக அமையுமா அல்லது இப்படியே சுயாதீனமாக மக்களுக்காக குரல் கொடுக்கும் ஒரு பாதையாக அமையுமா? நிச்சயமாக அரசியல், அதாவது வாக்கரசியல் அல்லது தேர்தல் அரசியல் அல்லது கட்சி அரசியல் சார்ந்த என்னுடைய பயணம் நிச்சயமாக எந்த காலத்திலும் அமையப்போவது கிடையாது. அதை உறுதிப்பட கூட முடியும். அதே நேரம் மக்களுக்கான நீதிக்கான குரலாக ஒலிக்கின்ற ஒரு ஆன்மீக தலைவராக என்னுடைய பயணம் தொடர்ந்து நிச்சயமாக நடைபெறும். இப்பொழுது தமிழ் தேசியத்தை பொறுத்த மட்டிலே ஒரு சில கூட்டிணைவுகள் அண்மைய காலத்தில் சர்ச்சையாகவே இருக்கின்றது. மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் திரும்ப தமிழரசு கட்சியோடு கூட்டிணைந்து இப்பொழுது அதிகாரத்தை கைப்பற்றும் நோக்கிலே ஒரு சில செயற்பாடுகளில் ஈடுபடுகிறார்கள். இவ்வாறான செயற்பாடுகள் நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? மக்களால், அதாவது இப்பொழுது தெரியுமா, டாக்டர் தேவானந்தாவோடு தமிழரசு கட்சி இணைந்து ஆதரவை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் தானே. இது சம்பந்தமாக இந்த மாதிரியான செயற்பாடுகள் உங்களுடைய பார்வையில் உண்மையிலேயே தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லோருமே இப்பொழுது குறிப்பாக இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலை வைத்து பார்க்கும் பொழுது ஒரு தமிழ் தேசியத்தை கைவிட்டு விட்டார்களோ என்றுதான் என்ன தோன்றுகிறது. ஆகவே அந்த அடிப்படையிலே சிவில் அமைப்புகள், கட்சி சாராத பொதுநிலையில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் போராட இந்த தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு முன்வர வேண்டும். கட்சி சார்ந்தவர்கள் எல்லோரும் சுயநலம் மிக்கவர்களாகவும் தங்களை வளர்த்துக் கொள்வதிலும் தங்களுடைய கட்சியை வளர்த்துக் கொள்வதிலும் தான் இருக்கிறார்களே தவிர, நான் எல்லாரையும் தான் சொல்கிறேன், வளர்த்துக்கொள்ள இருக்கிறார்களே தவிர உண்மையிலேயே தமிழனாக தமிழ் இனம் சார்ந்து சிந்திப்பவர்களாக அவர்கள் இல்லை. அதுதான் யதார்த்தம், அதுதான் உண்மை. ஆகவே அந்த அடிப்படையிலே பார்க்கும் பொழுது இப்பொழுது இருக்கிற நிலைமை மிகவும் கவலைக்குரிய நிலைமையாகத்தான் இருக்கிறது. கொள்கை கோட்பாடு அனைத்தையும் விட்டுவிட்டு தமிழ் தேசியம் என்ற பெயரிலே அவர்கள் தங்களுக்கு என்ன விருப்பமோ அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த நிலைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை மக்கள் வைக்க வேண்டும். எதிர்காலத்தில் நடக்கின்ற தேர்தல்களிலே மக்கள் அந்த நிலைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து சரியானவர்களை, இருப்பவர்களிலே ஓரளவுக்கேனும் சரியாக செயற்படுவர்களை தெரிவு செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. அதையும் கடந்து ஒரு இன விடுதலை போராட்டம் என்பது, மண்மீட்பு போராட்டம் என்பது வெறும் கட்சி அரசியலால் எட்டப்பட முடியாதது. அதையும் கடந்து
யார் ஒரு சுயநலம் இல்லாமல் தங்களை அர்ப்பணிக்க தயாராக இருக்கிறார்களோ அப்படியான ஒரு மக்கள் கூட்டத்தினால்தான் அப்படியான போராட்டங்களை முன்னெடுக்க முடியும். ரைட். ஆகவே நிறைய விடயங்களை வேலன் சுவாமிகளை மூடு பகிர்ந்து கொண்டீர்கள். இந்த குறுகிய நேரத்திலே மிக முக்கியமான பேசு பொருளாக இருக்கின்ற பல விடயங்கள் நாங்கள் பேசிவிட்டோம். ஆகவே இன்றைய நேர்காணலில் எம்மோடு இணைந்து இந்த விடயங்களை எம்மோடு பகிர்ந்து கொண்ட வேலன் சுவாமிகளுக்கு எங்களுடைய நன்றிகள். நன்றி டில்ஷான், நன்றி லங்காஸ்ரீ நேயர்களே. தொடர்ந்தும் யாரும் என்ன கேள்விகள் இருந்தாலும் எங்களோட நேரடியாக தொடர்பு கொண்டு கேட்கலாம் என்பதையும் இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொண்டு பொத்தியில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரலட்சி இயக்கத்தின் சார்பிலே அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி. தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். இது போன்ற இன்னும் பல நேர்காணல் நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்தும் வழங்க நாம் தயாராக இருக்கின்றோம். மற்றொரு நேர்காணல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஒளிப்பதிவாளர் ஷகிராஜுடன் நான் டில்ஷான் வின்சன். நன்றி, வணக்கம்.